தாக்குதலை தொடங்கிய ஈரான் மத்திய கிழக்கில் போர் சூழல் மிகவும் தீவிரமடைந்துள்ளது. இன்று காலை ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேலின் டெல் அவீவ் மற்றும் வடக்கு பகுதிகளை தாக்கின. இந்த தாக்குதலால் இஸ்ரேலில் பல கட்டிடங்கள் சேதமடைந்தும் பொதுமக்கள் சில பேர் காயமடைந்தும் காணப்படுகின்றனர். இதற்கு முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு 48 மணி நேரங்கள் மட்டுமே என்று எச்சரிக்கை விடுத்த நிலையில் அடுத்த நாளே ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது நடத்தப்படவிருந்த தாக்குதலை 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக அறிவித்திருந்தார். போர் நிறுத்தம் குறித்து ஈரானுடன் நல்ல பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். இதனால் பங்குச் சந்தையில் எண்ணெயின் விலை மடமடவென குறைந்தது. ஆனால் ஈரான் அமெரிக்க அதிபர் எங்களிடம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை, மேலும் அவர் கூறியது முழுவதும் பொய் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஈரானின் இந்த பதிலை தொடர்ந்துதான் இன்று காலை இஸ்ரேலில் தாக்குதல் நடந்திருக்கிறது. இஸ்ரேல் மீது இன்று காலை நடத்தப்பட்ட ஈரானின் தாக்குதலால் மீண்டும் எண்ணெய் சந்தையில் எண்ணெயின் விலை $100க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது.